அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 6th தமிழ் ஏற்கனவே ஃபுல் ரிவிஷனாக பார்த்தோம். அதே மாதிரி 8th தமிழ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பதிவில் 7th தமிழ் ஃபுல் ரிவிஷனாக இயல் 1 முதல் 9 வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஆப்ஷனோட ஒரு 100 கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 7th தமிழ் நான் நல்லா படிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 6th to 8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வரக்கூடிய வீடியோ பதிவில் 9th தமிழில் இயல் 1, 3, அதே மாதிரி 4, 7, அதே மாதிரி 4, 6, அதே மாதிரி 7 to 9 இந்த இயல்கள் பார்த்துட்டு ஃபுல் ரிவிஷனாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்குவீங்கன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை 1 by 1 பார்த்துடலாம். கப்பல் சாத்திரம் கூறும் கருவி எந்த கருவி? ஆப்ஷன்ல பாருங்க. கப்பல் சாத்திரம் கூறும் கருவி எது? ஆன்சர் கரெக்ட் தான். கப்பல் சாத்திரம் கூறும் கருவி சமுக்கு என்பது சரியான விடை. உவம உருபுகளில் இல்லாதது எது? ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. உவம உருபுகளில் இல்லாதது எது? ஆன்சர் கரெக்ட் தான். அன்ன, இற்று, மான இதெல்லாம் உவம உருமல வரும். இதுல உன்ன என்பது உவம உருபுகளில் இல்லாததாகும். டேஸ் என்ற பெயர் உடையவரை காயிதே மில்லத் என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர். யாரை காயிதே மில்லத் என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர்? ஆன்சர் கரெக்ட் தான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் என்பது சரி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். பாளையங்கோட்டை என்பது சரியான விடை. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று பாடியவர் ஆன்சர் கரெக்ட் தான். திருஞான சம்பந்தர் என்பது சரியான விடை. இதய ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதய ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். இதய ஒளி என்ற நூலின் ஆசிரியர் TKC என்பது சரியான விடை. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் எந்த நூல்? கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான். கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் என்பது சரியான விடை. கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் என்ற வரியை இயற்றியவர் யார்? கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் என்ற வரியை இயற்றியவர் ஆன்சர் கரெக்ட் தான். காலமேக புலவர் என்பது சரியான விடை. தேசிக விநாயகனார் கல்வி கற்ற இடம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. தேசிக விநாயகனார் கல்வி கற்ற இடம் ஆன்சர் திருநெல்வேலி என்பது சரியான விடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? புனையா ஓவியம் புறம் போந்தன்ன என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல மணிமேகலை என்பது சரியான விடை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியது யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியது யார்? ஆன்சர் கரெக்ட் தான். பூதத்தாழ்வார் என்பது சரியான விடை. திருப்புகழ் பாடியவர் யார்? திருப்புகழ் பாடியவர் யார்? ஆப்ஷன்ல அருணகிரி நாதர் என்பது சரியான விடை. பழமொழி 400 ஆசிரியர் யார்? பழமொழி 400 ஆசிரியர் ஆன்சர் கரெக்ட் தான். முன்றுரை அரையனார் என்பது சரியான விடை. கப்பலின் உறுப்புகள் இதுல தவறான இணை எது? எரானா அடிமரம் சுக்கான் கப்பலை செலுத்த உரிய திசையில் திருப்ப நங்கூரம் நிறுத்தி வைக்க. இதுல தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா பருமல் என்பது பா என்பது தவறான இணையாகும். பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? அது என்ன வகையான நூல்னு கூட உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பிசிராந்தையார். இது ஒரு நாடக நூலாகும். சாலம் என்பதன் பொருள் என்ன? சாலம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. சாலம் என்பது பாசாங்கை குறிக்கும் என்பது சரி. சுப்ரபாரதி மணியன் நூல்களில் இல்லாதது எது? அவர் இயற்றிய நூல்களில் இல்லாதது எந்த நூல்? ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலையெல்லாம் அவர் இயற்றிய நூல். சபதம் என்பது அவர் இயற்றாத நூலாகும். உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் கரெக்ட் தான். அகநானூறு என்பது சரியான விடை. அந்தாதி என்ன வகை இலக்கியமாகும்?
அந்தாதி கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஆன்சர் கரெக்டு தான். அந்தாதிங்கிறது சிற்றிலக்கியம். இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகை எத்தனை வகைப்படும் அது அப்படிங்கிறது 96 வகைப்படுங்கிற கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. இயேசு காவியத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷனில் பாருங்கள். ராவண காவியம் இயற்றியவர் புலவர் குழந்தை. இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன் என்பது சரியான விடை. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதற்கு என்ன பெயர்? ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதற்கு அந்தாதி என்று பெயராகும். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என்ற வரியை பாடியது யார்? இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என்ற வரியை பாடியது ஆன்சர் கரெக்டு தான், முனைப்பாடியார் என்பது சரியான விடை. முற்காலத்தில் திருநெல்வேலியின் பெயர் என்ன? திருநெல்வேலி முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், அது வேணுவனம் என்று அழைக்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் கலந்து கொண்ட இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் என்பது சரியான விடை. டிகேசியை சிறப்பிக்கப்படாத பெயர் என்ன பெயர்? ஆப்ஷன்ல பாருங்க. அவர் தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். குருமுனிவர் என்பது தவறான பெயராகும். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? வட இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர், தென்னிந்தியாவில் தேவர் என்பது சரியான விடை. களம் செய் கம்மியர் வருக என கூஇ என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? களஞ்சை கம்மியர் வருகென கூஇ என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல மணிமேகலை என்பது சரியான விடை. நேதாஜி இதழின் தொடக்க விழா மதுரை தமுக்க மைதானத்தில் எந்த ஆண்டு நடைபெற்றது? நேதாஜி இதழின் தொடக்க விழா மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான், 1949 ஜனவரி 23 என்பது சரியான விடையாகும். இலக்கியங்களில் திரிகூடமலை என அழைக்கப்படும் மலை எந்த மலை? இலக்கியங்களில் திரிகூடமலை என அழைக்கப்படும் மலை ஆன்சர் கரெக்டு தான், குற்றாலமலை என்பது சரியான விடை. பல வகையான கப்பல் பெயர் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதில் இந்த நூலில் பல வகையான கப்பல் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. அந்த நூல் ஆன்சர் சேந்தன் திவாகரம் என்பது சரியான விடை. உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்றவர் யார்? பொது உடைமை பற்றி உலகம் உண்ண உடுத்த உடுப்பாய் என்றவர் ஆன்சர் கரெக்டு தான், பாரதிதாசன் என்பது சரியான விடை. முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர் என்ன? முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர் ஆன்சர் கரெக்டு தான், நேதாஜி என்பது சரியான விடை. சிதம்பரனார் எதை படித்து இன்னல்களை மறந்தார்? வஉசி அவர்கள் எதை படித்து இன்னல்களை எல்லாம் மறந்தார்? ஆப்ஷன்ல இந்நிலை என்பது சரியான விடை. இயல்பு வழக்கு 3 வகை, இலக்கணம் உடையது மருவு, மற்றொன்று என்ன? இயல்பு வழக்கு 3 வகை, இலக்கணம் உடையது மருவு, மற்றொன்று ஆன்சர் கரெக்டு தான், இலக்கண போலி என்பது சரியான விடை. சிதம்பரனார் எதை படித்து தொல்லையெல்லாம் மறந்தார்? இந்நிலை படித்து இன்னல்களை மறந்தார். எதை படித்து தொல்லையெல்லாம் மறந்தார்? ஆன்சர் கரெக்டு தான், தொல்காப்பியம் படித்து தொல்லையெல்லாம் மறந்தார் என்பது சரியான விடை. சிதம்பரனார் கோவை மற்றும் எந்த சிறைச்சாலைகளில் கொடும்பணி செய்தார்? கோவை மற்றொரு சிறைச்சாலை ஆன்சர் கரெக்டு தான், கண்ணூர் சிறைச்சாலை என்பது சரியான விடை. ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்று சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர். முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலுன்னு பார்த்தீங்கன்னா தமிழின்பம் என்பது சரியான விடை. குற்றப்பரம்பரை சட்டம் எந்த ஆண்டு வரை அமலில் இருந்தது? ஆப்ஷன்ல பாருங்க. குற்றப்பரம்பரை சட்டம் 1948ஆம் ஆண்டு வரை அமலில் இருந்தது. வாயில் என்பது வாசல் என அழைக்கப்படுகிறது. அதற்கு பெயர் என்ன? கோயம்புத்தூர் கோவை, திருநெல்வேலி நெல்லை, வாயில் வாசல் என்பது ஆன்சர் கரெக்டு தான். அது என்னன்னு நம்ம சொல்லுவோம், மருவு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பெய்து பழகிய மேகம் என்ற நூலாகும். குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே என்று பாடியவர் யார்?
குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே என்று பாடியவர் ஆன்சர் கரெக்ட் தான், மாணிக்க வாசகர் என்பது சரியான விடை. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் ஆன்சர் கரெக்ட் தான், நாமக்கல் கவிஞர் என்பது சரியான விடை. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் எந்த நூல்? செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் எது? ஆன்சர் கரெக்ட் தான், தொல்காப்பியம் தான் செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூலாகும். இளமை பெயர்கள் சரியான இணை எந்த இணை? புலினா போத்துன்னு சொல்லுவோம். இதுல சரியான இணை பார்த்தீங்கன்னா சிங்கக்குரலை என்பது சரியான இணையாகும். முத்துராமலிங்கர் முதலில் உரையாற்றிய இடம் என்ன? விவேகானந்த புத்தகசாலையில முத்துராமலிங்கர் உரையாற்றிய இடம் ஆன்சர் கரெக்ட் தான், சாயல்குடி என்பது சரியான விடை. சிதம்பரனார் யாருடன் உறவு கொண்டு செந்தமிழ் நூல்களை கற்றார்? வ.உ.சி. யாருடன் நட்பு கொண்டு செந்தமிழ் நூல்களை கற்றார்னு பாருங்க, பாண்டித்துரையார் என்பது சரியான விடையாகும். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எந்த நாட்டில் பிறந்தது? வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டில் பிறந்தது என்பது சரியான விடை. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ற வரியை பாடியது யார்? ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்ற வரியை பாடியது பாவேந்தர் என்பது சரியான விடை. முத்துராமலிங்கரின் வீரம் மிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிக உதவும் என்று பாராட்டியவர் யார்? முத்துராமலிங்கரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிக உதவும் என்று பாராட்டியவர் ஆன்சர் கரெக்ட் தான், காமராசர் என்பது சரியான விடை. தலா அல் என்பதன் பொருள் என்ன? தலா அல் என்பதன் பொருள் ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான், தழுவுதல் என்பது சரியான விடை. சுதேச கப்பல் வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக எந்த துறைமுகத்தை நோக்கி சென்றது? சுதேச கப்பல் வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக எந்த துறைமுகத்தை நோக்கி சென்றது? ஆன்சர் கொழும்பு துறைமுகம் என்பது சரியான விடை. தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? 3 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஆன்சர் கரெக்ட் தான், 9 இயல்கள் வீதம் 27 இயல்கள் உள்ளன. தவறான இணை எது? புலினா என்ன பண்ணும்? சிங்கம். இதுல யானை கத்தும் என்பது தவறான இணையாகும். முத்துராமலிங்கர் பேசத் தொடங்கினாலே சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அவரை பாராட்டியவர் யார்? முத்துராமலிங்கர் பேசத் தொடங்கினாலே சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பாராட்டியவர் அறிஞர் அண்ணா ஆவார். முத்துராமலிங்கர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் பேசிய முதல் பேச்சை எத்தனை மணி நேரம் பேசினார்? விவேகானந்தரின் பெருமை என்னும் அவருடைய முதல் பேச்சை பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் தான், 3 மணி நேரம் பேசினார் என்பது சரி. கொர்க்கை துறைமுகத்தில் யாருடைய கொடி பறந்தது? எந்த மன்னனுடைய கொடி பறந்தது? கொர்க்கை ஆன்சர் கரெக்ட் தான், பாண்டிய கொடி பறந்தது என்பது சரியான விடை. ஜாதவ் பயங் எத்தனை ஆண்டுகள் உழைத்து காட்டை உருவாக்கியுள்ளார்? இந்திய வனமகன் ஜாதவ் பயங் எத்தனை ஆண்டுகள் உழைத்து காட்டை உருவாக்கியுள்ளார்? ஆன்சர் கரெக்ட் தான், 30 ஆண்டுகள் என்பது சரியான விடை. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் என்ன இருக்கக்கூடாது? தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் இருக்கக்கூடாதது ஆன்சர் கரெக்ட் தான், சோம்பல் என்பது சரியான விடை. ஜாதவ் பயங் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஜாதவ் பயங் ஆன்சர் கரெக்ட் தான், அஸ்ஸாம் மாநிலம் என்பது சரியான விடை. வானம் மூன்றிய மதலை போல என்ற வரியை பாடியவர் யார்? வானம் மூன்றிய மதலை போல என்ற வரியை பாடியவர் ஆப்ஷன்ல உருத்திரங்கண்ணனார் என்பது சரியான விடை. முத்துராமலிங்கர் சிறையில் கழித்த நாட்கள் மொத்தம் எத்தனை? ஆப்ஷன்ல பாருங்க, முத்துராமலிங்கர் சிறையில் கழித்த நாட்கள் 4000 நாட்கள் என்பது சரியான விடை. தேனரசன் கவிதைகள் வராத இதழ் எந்த இதழ்? ஆப்ஷன்ல பாருங்க, வானம்பாடி, குயில், தென்றல் இதுலையெல்லாம் வந்தது. பார்வை என்ற இதழ்ல தேனரசன் கவிதைகள் வரவில்லை. செல்வம் யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? ஆன்சர் கரெக்ட் தான், பொறாமை இல்லாதவன் செல்வம் என்பது சரி. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்வதற்கு நுழைவு போராட்டம் நடத்தியவர் யார்? மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்வதற்கு நுழைவு போராட்டம் நடத்தியவர் வைத்தியநாதர் என்பது சரியான விடை. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எந்த விலங்கு?
காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஆன்சர் கரெக்டு தான், புலி என்பது சரியான விடை. முத்துராமலிங்கர் எந்த பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் சொற்பொழிவு ஆற்றினார்? ஆப்ஷன்ல பாருங்க. முத்துராமலிங்கர் எந்த பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் சொற்பொழிவு ஆற்றினார்? காசி இந்து பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. ஜாதவ் பயங்குக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜாதவ் பயங்குக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை உள்ளன? தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆன்சர் கரெக்டு தான், 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர் யார்? பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர். ஆன்சர் கரெக்டு தான், சுப்ரபாரதி மணி என்பது சரி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வருவது என்ன? பகுபத உறுப்புகள் 6 வகை உள்ளன. அதுல பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரும் உறுப்பு ஆப்ஷன்ல பாருங்க, சந்தி என்பது சரியான விடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் கரெக்டு தான், நெடுநெல் வாடை என்பது சரி. யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? அது யாருடைய கவிதை? ஆன்சர் கரெக்ட் தான், அது யாருடைய கவிதைன்னு பாருங்க, தேனரசன் கவிதை என்பது சரி. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யார்? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார் ஆவார். ஓவியம் அறிந்தவர் அறியாதவர்களுக்கு விளக்கிய செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஓவியம் அறிந்தவர் அறியாதவர்களுக்கு விளக்கிய செய்தி இடம்பெற்ற நூல் பரிபாடல் என்பது சரியான விடை. ஆங்கிலம் உலகை ஆள்கிறது. நம் முத்துராமலிங்கர் 3 மணி நேரம் ஆங்கிலத்தை அடக்கி ஆண்டார் என்று முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார்? அவர் யாருன்னு ஆன்சர் கரெக்டு தான், அவர் யாருன்னு பாருங்க, சர் சி.பி. ராமசாமி ஆவார். கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் சொல் எந்த சொல்? கற்றோருக்கு மட்டுமே விளங்குவது திரிசொல் என்பது சரியான விடை. கலம்காரி ஓவியங்கள் இன்றும் நடைமுறையில் உள்ள மாநிலம் எது? கலம்காரி ஓவியங்கள் இன்றும் நடைமுறையில் உள்ள மாநிலம். ஆன்சர் கரெக்டு தான், ஆந்திரா என்பது சரியான விடை. எந்த இதழில் பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை வரைந்தார்? அது எந்த இதழ்? ஆன்சர் கரெக்டு தான், அது எந்த இதழ்னு பாருங்க, இந்தியா இதழ் என்பது சரியான விடை. குணமாலை என்னும் தலைவியை யானையை கண்டு அஞ்சிய காட்சி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி எந்த நூல்? ஆன்சர் கரெக்டு தான், அந்த நூல் சீவக சிந்தாமணியாகும். ஓவியத்தின் பெயர்களில் இல்லாதது எது? ஓவியத்தை நம்ம பல வகையில் அழைப்போம். ஓவு, ஓவம், படாம் அப்படின்னு சொல்லுவோம். பட்டம் என்பது அந்த பெயரில் இல்லாத ஒன்றாகும். பெயர் பகுபதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? பெயர் பகுபதம். ஆன்சர் கரெக்டு தான், பெயர் பகுபதத்தை 6 வகையாக பிரிக்கலாம். இடராளி நீங்குகவே இத்தொடரில் இடர் என்பதன் பொருள் என்ன? இதுல இடர்னா கண்டிப்பா துன்பத்தை குறிக்கும் என்பது சரியான விடை. நாட்காட்டி ஓவியம் வரைவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? நாட்காட்டி ஓவியம் வரைவதில் முன்னோடிய பார்த்தீங்கன்னா கொண்டையராஜு என்பது சரியான விடை. தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியை குறிப்பிட்டவர் யார்? தன்பொருணை புனல்நாடு என்று திருநெல்வேலியை குறிப்பிட்டவர். ஆன்சர் கரெக்டு தான், சேக்கிலார் என்பது சரியான விடை. மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மகளுக்கு சொன்ன கதை நூலின் ஆசிரியர் சே. பிருந்தா அவர்கள். அடுத்த ஒன்று பாருங்க, காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? காயிதே மில்லத், இது கேட்கப்பட்ட கேள்வி. சமுதாய வழிகாட்டி என்பது சரியான விடை. குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்களில் ஒன்று எது? ஆப்ஷன்ல பாருங்க, குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்களில் ஒன்று அறிக அறிவியல் என்பது சரியான விடை. முனைப்பாடியார் காலம் எந்த காலம்? எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் முனைப்பாடியார்? ஆன்சர் கரெக்டு தான், 13ஆம் நூற்றாண்டு என்பது சரியான விடை. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர். ஆன்சர் கரெக்டு தான், திருஞான சம்பந்தர் என்பது சரியான விடையாகும். கீவா ஜெகநாதன் தொகுத்த நாட்டுப்புற பாடலின் பெயர் என்ன? கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற பாடலின் பெயர் மலையருவி என்பது சரியான விடை. குன்றக்குடி அடிகளார் இயற்றாத நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல குன்றக்குடி அடிகளார்
இயற்றாத நூல் இதில் நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் இதெல்லாம் அவர் இயற்றியது. திருக்குறள் கதை என்பது அவர் இயற்றாத நூலாகும். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறிய நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்டு தான். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறிய நூல் புறநானூறு ஆகும். தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலி என்பது சரியான விடை. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். சுப்ரபாரதி மணியன் என்பது சரி. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி டிகேசி அவர்கள்தான் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டார். காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன் என்பது சரியான விடை. ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. இதில் நெடில் எழுத்து 40, குறில் எழுத்து 2. இதில் எது எது குறில் எழுத்துன்னு பாருங்க. நோ மற்றும் தூ இது ரெண்டும் குறில் எழுத்துக்கள் ஆகும். இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி மற்றும் மற்றொரு நகர் எது? இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை என்பது சரியான விடை. அடுத்தது, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாடல்களையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், 5 நிமிடங்களில் அடிமைப்பட்ட நாடு விடுதலை பெறும். இது யாருடைய கூற்று? அவர் ஆன்சர் கரெக்டு தான். பின்ஹே என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? துய்ப்பேம் எனினே தப்புன பலவே ஆன்சர் கரெக்டு தான். அந்த நூல் புறநானூறு என்பது சரியான விடை. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.